இறைவனுக்கு நீங்கள் உணவளிப்பதை காட்டிலும் ஒரு உண்மையான அடியாருக்கு உணவளிப்பதுதான் மிகச்சிறந்த சிவபுண்ணியம் என்ற உண்மையை திருமூல நாயனார் நமக்கு சொல்லுகிறார். நிறைய சொல்றாருங்க திருமூலர். அகரம் 1000 அந்தணர்க்கு ஈயில் என், சிகரம் 1000 செய்து முடிக்கில் என், பகரும் ஞானி பகல் ஊன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே. நீங்க 1000 கோயில் கட்டுவதை விட, மிகச்சிறந்த அந்தணர்களுக்கு நீங்கள் நிறைய வீடுகளை கட்டித் தருவதை விட, ஒரு சிறந்த அடியாருக்கு ஒரே ஒரு பகல் வேளை உணவு, அந்த ஒரு வேளை உணவு கொடுத்தீர்கள் என்று சொன்னால், அந்த ஒரு வேளை உணவுக்கு நிகராக, அந்த ஒரு வேளை உணவுக்கு நிகரான புண்ணியம் 14 உலகத்திலும் இல்லை. சொல்றது நாம் இல்லைங்க, திருமூலர். தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது, கொண்டது 3 புவனமும் கொண்டது என்று என் திசை நந்தி எடுத்துரைத்தானே. திருமூலருங்க. ஒரு உண்மையான சிவனடியார்களுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் அது 3 உலகங்களிலும் இருக்கின்ற, கீழே பாதாள உலகம், நாம் வாழ்கின்ற இந்த உலகம், நமக்கு மேலே இருக்கின்ற விண்ணுலகம் என்ற 3 உலகத்திலும் இருக்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் நீங்கள் புண்ணியம் செய்ததற்கு சமம். எது? ஒரு சிறந்த சிவனடியாருக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி. அதே போலதான் உணவுமே. தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து கொண்டது, எதை கொண்டாலும் சரி. அப்புறம் உண்டது, அவருக்கு நீங்கள் உணவு கொடுத்தாலும் சரி அல்லது வேறொன்று கொடுத்தாலும் சரி, நீங்கள் அப்படி கொடுத்திருப்பீர்களேயானால் அந்த புண்ணியம் எத்தகையது என்று சொன்னால், 3 அண்டங்களிலும் 3 புவனங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் நீங்கள் ஒரு தொண்டு செய்ததற்கு, ஒரு புண்ணியம் செய்ததற்கு சமம் என்று நம்முடைய திருமூல நாயனார் பாராட்டுகிறார். ஆக இப்படி ஏராளமான சிறப்புகளை உடையதுதான் நம்முடைய அன்னம்பாளிப்பு. இதைத்தான் நம்முடைய பெரிய புராணம் மிகச் சிறப்பாக நமக்கு எடுத்துரைக்கிறது. பெரிய புராணத்தினுடைய நூலிலே துவங்கி இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நூல் முழுக்க இளையோடுகின்ற ஒரு விஷயம் எது என்று கேட்டால், அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதுதான்.